இந்த லிஃப்ட், சர்வர், டெக் ஏசி இந்த மாதிரியான ப்ராடக்ட்லாம் நீங்க சேல் பண்றீங்க. அதுக்கு ஈவேபிள் எப்படி போடணும்? இப்ப நம்ம லிஃப்ட் விற்கும் போது ஒரு ப்ராடக்ட்டா நம்ம என்ன பண்ணிடுவோம்னா இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணிடுவோம். ஆனா அந்த பொருள் ஒரு வண்டியில போகலாம், இல்ல 2 வண்டியில போகலாம். ஏன்னா அது எல்லாமே டிஸ்மேண்டில் கண்டிஷன், அதாவது கம்ப்ளீட்லி நாக் டவுன் ஆர் செமி நாக் டவுன் சொல்லுவாங்க. சோ இந்த கண்டிஷன்ல தான் போகும். அதுக்கப்புறமா நம்ம எங்க லிஃப்ட அல்லது எலிவேட்டர் நம்ம இன்ஸ்டால் பண்றோமோ அங்கதான் என்ன ஆகும்னா கம்ப்ளீட்டா அது இன்ஸ்டால் ஆகும். சோ அது பிஃபோர் தட் நமக்கு அந்த செமி நாக்குடு கண்டிஷனாவோ அல்லது கம்ப்ளீட்லி நாக்குடு கண்டிஷனா தான் போகும். இதுக்கு நம்ம எப்படி ஈவேபிள் ரைஸ் பண்ணோம் அப்படின்னா டெஃபினட்டா நீங்க டாக்ஸ் இன்வாய்சஸ் ரைஸ் பண்ணோம். ஏன்னா இந்த பொருளை நீங்க வித்துட்டீங்க. ரெண்டாவது டெலிவரி சலானும் நீங்க கம்பல்சரியா ரைஸ் பண்ணோம். சோ அப்ப டெலிவரி சலான் பிளஸ் டாக்ஸ் இன்வாய்சஸ் நீங்க கம்பல்சரியா மென்ஷன் பண்ணோம். இதுல நீங்க எத்தனை வண்டி யூஸ் பண்றீங்களோ அத்தனை வண்டிக்கும் டெலிவரி சலான இன் அடிஷன் டு தட் ஆட் பண்ணணும். அந்த டெலிவரி சலானுக்கு ஒரிஜினல் டாக்ஸ் இன்வாய்சஸ் மட்டும் நீங்க காப்பியா வச்சுக்கலாம். சப்போஸ் நீங்க 2 வண்டியில பொருள் அனுப்புறீங்க அப்படின்னா அந்த 2 வண்டிக்கு ஒரு வண்டிக்கு ஒரிஜினல் டாக்ஸ் இன்வாய்ஸ் பிளஸ் டெலிவரி சலான், ரெண்டாவது வண்டிக்கு காப்பி ஆஃப் டாக்ஸ் இன்வாய்சஸ் பிளஸ் டெலிவரி சலானை வச்சுதான் நீங்க அந்த பொருளை அனுப்பணும். சோ இதுக்கு வெறும் டெலிவரி சலானை மட்டும் வச்சு நீங்க பொருள் அனுப்ப முடியாது. ஏன்னா இது ஆல்ரெடி சோல்டான குட்ஸ் அப்படிங்கிறதுனால டாக்ஸ் இன்வாய்சஸ் இம்பார்ட்டன்ட்.